குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலக்ஷ்மி பூஜை, வரலக்ஷ்மி வரலக்ஷ்மி பூஜை என்னைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அமாவாசைக்கு பின்பும் அடுத்து வரும் பௌர்ணமிக்கு பின்பும் வரும் வெள்ளிக்கிழமை என்று சுமங்கலிகள் இவ்விரதத்தை அனுஷ்டித்து இப்பூஜையை செய்க. பூஜை இடத்தை பசுஞ்சாணத்தால் மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அதில் சர்சதுரமாக நெல்லை பரப்பி அதன் மேல் ஒரு தாம்பாளத்தை வைத்து அதில் அரிசியை பரப்பி அதன் மேல் வெள்ளி அல்லது பித்தளை குடத்தை வைத்து அதில் நீர் நிரப்பி மாவிலை கொத்து தேங்காய் வைத்து சந்தனம் குங்குமம் அச்சதையால் அலங்கரித்து அக்குடத்தின் மேலே லட்சுமியின் பிரதிஷ்மையாக வைத்து பூஜை செய்க. இப்பூஜையில் வைத்த தோரத்தை நோன்பு கயிற்றை வலது கையில் அணிக. மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து 10ஆம் பக்கத்தில் உள்ள கணபதி சங்கர பூஜை முதலில் செய்க. முதலில் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு நாம் அந்த கணபதி பூஜையை செய்துட்டு நாம் ஆரம்பிக்கணும். நாம் கலசம் வைக்கணும். கலசம் வச்சு அதில் ஒருத்தர் சாமியை முகத்தை அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. இல்லாட்டினா வரலக்ஷ்மி தேவியை வைத்து அதில் நோன்பு கயிறெல்லாம் தயாரித்து தேங்காய் பழம் புஷ்பங்கள் எல்லாத்தையும் வச்சு இது பண்ணி கலசம் வைப்பாங்க. கலசத்தில் அரிசி வெல்லம் ஒருத்தர் நாங்கள் மஞ்சள் தண்ணீர் தான் வைப்போம். ஒருத்தர் எல்லாமே அரிசி வெல்லம் எல்லாம் போடுவாங்க. நாங்கள் மஞ்சள் தண்ணி வச்சு தேங்காய் இது பண்ணி மாவிளை தோரணம் வச்சு மாவிளையை வச்சு அதில் இது பண்ணி அதில் சுவாமியை ஆவாகனம் பண்ணிடுவோம். சுவாமியை கும்பிட்டு மூணாவது நாள் அந்த தேங்காயை அந்த சுவாமி இது பண்ணிவிட்டு அதை எடுத்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு 3ஆம் நாள் தான் அதை இது பண்ணுவோம். அப்போ அந்த தேங்காயை நாங்கள் சூடு பண்ணி சாப்பிட மாட்டோம். திருவி அதை நம்ம சாப்பிடுவோம். கலசத்தில் வச்சதை சுவாமியவே ஆவாகனம் பண்ணினதுனால அப்போ நாம் எப்படி இது பண்ணுறோம், அது இந்த வருஷம் வருகின்ற வெள்ளிக்கிழமையே வருது. காலையில் அது என்ன தேதி வருது அன்றைக்கி அப்படின்னாக்கா 8ஆம் தேதி 8/8/2025 பௌர்ணமி தேதியே வருது. அன்றைக்கி என்னென்ன வருதுன்னு பாருங்கள். பௌர்ணமி, திருவோண விரதம், வரலக்ஷ்மி விரதம். நல்ல நேரம் பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரம் 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. உங்களுக்கு எந்த நேரம் வருதோ அந்த நேரம் நீங்கள் செய்யுங்க. வெள்ளிக்கிழமையே வருகின்றது 8/8/2025. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 23ஆம் நாள் வருது. அன்றைக்கு நாம் சுவாமியை நம்ம வரலக்ஷ்மி பூஜை முன்னெல்லாம் யார் அவங்க மட்டும்தான் செய்வாங்க. இப்போ எல்லாருமே வரலக்ஷ்மி பூஜை விரதம் எடுத்துக்கிறாங்க. சுப நாள் பௌர்ணமி பூஜை, சிவ பவித்ர உற்சவம், வரலட்சுமி விரதம், ஸ்ரீ ஹைகிரீவ உற்பத்தி, மாத நரசிம்ம சதுர்த்தி, இத்தனை விசேஷங்கள் அன்னைக்கு இருக்குது. அன்றைக்கி வரலட்சுமி பூஜை சுமங்கலி நோன்பு அவ்வளவு சுத்தமாக இருந்து செய்வாங்க. ஒவ்வொரு வருடமுமே நம்ம அந்த ஒருத்தர் காரடையான் நோன்பு எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் கௌரி விரதம் எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் திருவாதிரை எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் வரலட்சுமி. இப்போ எல்லாருமே வரலட்சுமி பூஜை செய்கிறாங்க. இதில் ஒன்றும் தவறு இல்லை. இது சுமங்கலி நோன்பு தான். அதனால் ஸ்ரீ லக்ஷ்மி உந்தன் பாதம் உந்தன் சித்தமதிலே நினைத்து சிரத்தையுடனே துதித்த செய்தனை ரட்சிப்பாயே. ஸ்ரீலக்ஷ்மியே, அச்சுதன் பிரியே, ஸ்ரீ அகண்ட பரிபூரணியே, அடியால் குறை தீர்ப்பதற்கு அன்புடனே வந்தாயம்மா. எப்பொழுதும் என்னோடு இதயமதில் நீ இருந்து துன்பம் இலகிடாமல் துயர் அகற்றி ரட்சிப்பாயே. அன்னையும் தந்தையும் நீயே, அனைத்து பந்துவும் நீயே, அஞ்ச வேண்டாம் என்று எனக்கு அபய ஹஸ்தம் அருள் தருவாய். உன் செங்கமல பாதந்தனை சேவித்து துதிகள் செய்தேன், செய்த குற்றங்களை பொறுத்து சீக்கிரம் வந்தருள்வாய். ஸ்ரீ லக்ஷ்மியே, உந்தன் பாதம் உந்தன் சித்தமதிலே நினைத்தேன். பாசமென்றதோர் அலைக்கடிலில் விழுந்து விடாமல் ஆதரவாய் எந்தனுக்கு தந்த ஞானம் உபதேசிப்பாய். பஞ்ச கோஷங்கள் போக்கி பாலை கோமதி முன்னே பிரத்யக்ஷமாய் வந்துமே உன் பரமபாதம் அணிவித்தருள்வாய். ஸ்ரீலக்ஷ்மியே, லக்ஷ்மியே, ஸ்ரீலக்ஷ்மியே, எங்கள் இஷ்டலக்ஷ்மியே, அஷ்டலக்ஷ்மியே, மகாவிஷ்ணு லக்ஷ்மியே, ஸ்ரீலக்ஷ்மியே, மகாலட்சுமியே,
பிள்ளை பேற்றை அளித்திடும் சந்தான லட்சுமியை, கீர்த்தியான அரசர்களும் கஜலட்சுமியை, செல்வங்களை தந்திடும் தனலட்சுமியை, தானியங்களை விருத்தி செய்யும் தானிய லட்சுமி, பார்க்கடலில் பள்ளி கொண்ட மகாவிஷ்ணுவின் பரந்த மார்பில் அமர்ந்திருப்பவளே, ஸ்ரீ இன்ப வெற்றியளிக்கும் விஜயலட்சுமி, தேஜான சௌந்தரிய மகால், வீரமான வெற்றியளிக்கும் வீரலட்சுமியே, வரலட்சுமியே, எங்கள் தாயே, எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு செல்வங்களை நல்ல அந்த சௌபாகியங்களை எங்களுக்கு தருவாய் என்று அந்த வரலட்சுமி விரதம் பூஜை. அப்புறம் கதை சொல்லுவாங்க, ஒரு கதையும் சொல்லுவாங்க சுவாமிக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐ மகாலட்சுமியை கமலதாரிணியே சிம்மஹாங்கினியே நமோ நமக. அப்புறம் தீர்த்த கலச பூஜை, வரலட்சுமி அங்க பூஜை, அஷ்டோத்திர சத்தநாமாவளி பூஜை, வரலட்சுமியினோட அந்த 108 போற்றிகள். வரலட்சுமி நமோ நமக, மகாலட்சுமி நமக, இந்திரியாய நமக, சண்டிகாய நமக, ஸ்ராப்தி தனதாயே நமக, பீதாம்பரதாரிணியே நமக, சாகர சம்பவாய நமக, நாராயண பிரியாய நமக, ஜகத்குருவே நமக. இப்படி வரலட்சுமிக்குரிய அத்தனை இதையும் நம்ம சொல்லணும். எல்லாம் சொல்லி அக்கிய தோரதந்தி பூஜை, அக்கிய பிரதானம், வரலட்சுமி நமக ஓம் மக, அவ்வளவு ஒரு இதில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. சர்வமங்கலியே சர்வ பாப பிரதிகிரணாதி. அப்புறம் வரலட்சுமி விரத கதை இருக்குது, அதை நாம் படிப்போம். வரலட்சுமி விரதத்திற்கு கலசத்திற்கு தேவையானது ஒரு சொம்பு. அதில் நல்லா ஒரு அரிசியை ஒரு தாம்பூலத்தில் நிரப்பி நம்ம அந்த கலசம் வைப்போம். அது உங்களுக்கே தெரியும். அதையும் செய்யுங்க. பூவெல்லாம் வாங்கி நீங்கள் செய்யுங்க. வர வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலையில் நல்ல நேரம் 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. இந்த நேரத்தில் வரலட்சுமி பூஜையை செய்யுங்க. எல்லாருக்குமே சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் எது உங்களால் ப்ளவுஸ் இருந்தால் வச்சு கொடுங்க. இல்லாட்டின்னா அந்த நோன்பு கயிறை நீங்கள் சுவாமி முன்னாடி வச்சு, அதெல்லாம் உங்களுக்கே எல்லாம் தெரியும், அதை வைத்து எல்லாருக்கும் வலது கையில் கட்டிக்கணும். அதை நீங்கள் செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான வரலட்சுமி பூஜை வருகின்ற வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி பூஜையும் அன்றைக்கி இருக்குது. பௌர்ணமிக்கு வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே அது அப்படி தான் வரும். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. இந்த நேரத்தில் இதை பண்ணுங்க. சுமங்கலி விரதம், வரலட்சுமி விரதம். அழகான லக்ஷ்மியே, வரலட்சுமியே, எங்கள் தாயே, உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. அந்த தேங்காய், கலச தேங்காயை மட்டும் நம்ம அதை திருவி தான் சாப்பிடணும். அதை சூடு பண்ணக்கூடாது. அந்த பொரியல்லையோ இதுலேயோ போடக்கூடாது. திருவி அதில் சக்கரை கலந்தோ ஏதோ ஒன்று கலந்து சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாம் காலையில் வெறும் வயிற்றில் மோர் அருந்துதல் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் இதை நான் சொல்கிறேன். மோர், தயிர், இதை நீங்கள் கட்டாயம் கொடுங்க. ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இதை நீங்கள் செய்யுங்க. ஓம் வரலட்சுமி நமக, ஓம் வரலட்சுமி நமக, வரலட்சுமி தாயாரே நமக, நம்மளது கஷ்டங்கள் கடன்களை தீர்ப்பாய் நமக. நமக்கு என்ன வேணும், இதுதான் வேணும். கடன்கள் கஷ்டங்களை தீரணும், நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோதான்.
அதற்குண்டான முயற்சி எடுக்கணும், தொழில் முயற்சி எடுக்கணும், பேங்க்கில் கடன் வாங்குகிற முயற்சி எடுக்கணும், எப்படி தீர்க்கணுங்கிற முயற்சியும் எடுக்கணும். எல்லாம் அந்த தெய்வம் தான் நமக்கு கொடுக்கணும். அம்மா கொடுப்பாங்கன்ற நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். கவலை வேண்டாம். கடவுள் நமக்காக, இறைவன் தாயார் நமக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கின்றான். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். அதனால் கவலை வேண்டாம். ஓம் வரலட்சுமியே நமோ நமக.